வெல்கம் டு Anuvin Ulagam. இன்னைக்கு வீடியோவில் உங்கள் கூட பருப்பு துவையல் கொத்தமல்லி துவையல் 2 துவையல் ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எப்பயுமே சாட்டர்டே சண்டேயில் நான் நல்லா சாதம், சாம்பார், ரசம், காய், அப்பளம் அந்த மாதிரி செய்வேன். அந்த மாதிரி செய்யும்போது ஒரு துவையல் கட்டாயமாக அரைச்சி வைப்பேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச துவையல் துவரம் பருப்பு துவையல் ரசத்தோடு நல்லா போகும். கொத்தமல்லி துவையல் நீங்கள் பிரியாணி என்ன பிரியாணி பண்ணாலுமே அதுக்கு மேட்சாக இருக்கும். ஸோ இந்த 2 துவையலும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பருப்பு துவையலுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். நான் 1/4 கப்பு கப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 10 மிளகு எடுத்திருக்கேன், ஒரு பல்லு பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் புளி. இது நம்ம பருப்பு, வரமிளகாய், மிளகு, பூண்டு இதை 4ஐயும் வறுத்துட்டு புளி, உப்பு போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இந்த துவையல் ரச சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தை ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயிலெலாம் எதுவுமே ஊற்றலை, ட்ரையாக தான் வறுக்க போகிறேன் எல்லாத்தையுமே. ஸோ நம்ம பருப்பை வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ நம்ம பருப்பை எடுத்துட்டு அடுத்து வரமிளகா, பூண்டு, மிளகு 3ஐயும் வறுத்துடலாம். இந்த பருப்பு துவையல் பேபி பிறந்தவங்களுக்கு கொடுப்பாங்க, நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இது மைல்டாகவும் இருக்கும் பாருங்கள். அவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் காரம் பார்த்து கொடுக்கணும். ஸோ வெறும் மிளகு, பூண்டு, பருப்பு, கொஞ்சமாக புளி வச்சு ஒரு வரமிளகாய் வைக்கலாம், அது மாதிரி வச்சு அரைச்சி கொடுக்கலாம். இப்போ நம்ம சாதாரணமாக சாப்பிட்றதுனால நமக்கு வேண்டிய காரம் போட்டுக்கலாம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எதுக்காண்டி நம்ம துவையல் அரைக்கிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஊறுகாய் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். ஸோ அந்த ஊறுகாய் நிறைய எண்ணெய், உப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி துவையல் அரைச்சிட்டோம்னா நமக்கு சத்துக்கு சத்தும் ஆகிடும், அந்த ஊறுகாய் தேவைப்படாது. அதனால தான் நான் எப்பயுமே இந்த துவையல் அந்த மாதிரி அரைச்சிக்குவேன். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. வரமிளகா, பூண்டு, மிளகு எல்லாமே வறுபட்டுருச்சு. ஸோ நம்ம எடுத்து வச்சிடலாம். ஆறின உடனே திரும்ப அரைச்சிடலாம். நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாம் ஆறிடுச்சு. நம்ம மிக்சியில் அரைக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. புளியும் மறந்துடாமல் அதில் ஆட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன் அதில். ஸோ இதை நம்ம இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம். நீங்கள் அரைக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு ட்ரையாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. ஏன்னா இது சட்னி மாதிரி ஆயிடக்கூடாது, துவையல்ங்கிறது கெட்டியாக இருக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கேன்னு, கொஞ்சம் பரபரன்னு இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அடி அடித்தேன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ பருப்பு துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அந்த மிளகு காரத்தோட நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் எடுக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ஆனால் நல்லா அரைஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ கட்டாயமாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து கொத்தமல்லி துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொத்தமல்லி துவையலுக்கு நல்ல கொத்தமல்லி வேணுங்க. நல்லா மண் போக கழுவிடுங்க, கழுவி எடுத்துருங்க. நான் நல்ல ஒரு அரை கட்டு போல் எடுத்திருப்பேன். இங்கே கொத்தமல்லி நல்லா பெரிய பெரிய பஞ்சாக கிடைக்கும். ஸோ அதில் நான் ஹாஃப் எடுத்திருக்கேன். இப்படி பார்த்தீங்கன்னா 2 கை இருக்கும், அந்த அளவுக்கு கொத்தமல்லி இருக்குது. அதுக்கப்புறம் துவையலுக்கு நம்ம வறுக்கிறதுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஒரு 4 வரமிளகாய். இந்த வரமிளகாய் ரொம்ப காரமாக இருக்குது, அதனால நான் கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 பூண்டு, சின்ன சின்ன பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் நான் புளி பேஸ்ட் வச்சுருக்கிறதுனால அப்படி எடுத்திருக்கேன். நீங்கள் புளி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க புளிப்புக்கு. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம வறுக்க போகிறோம். உளுந்து, பூண்டு, வரமிளகாய், கொத்தமல்லி வறுத்துட்டு ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் தேங்காவை மேலே போட்டு லேசாக அந்த சூட்லேயே வறுத்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம உப்பும் புளியும் போட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம். இந்த கொத்தமல்லி துவையல் வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதை வறுக்கலாம். கொத்தமல்லி துவையல் வறுக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் ஆயில் பாத்திரத்தில் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை வறுத்துக்கலாம். உளுந்து ஒரு மாதிரி கோல்டன் எல்லோவாக வரணும். ஸோ இது ஒரு அரைவாசி வறுபடும் போதே நீங்கள் எடுத்து வச்சுருக்க வரமிளகாவையும் நீங்கள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நேரம் வருங்க. அதுக்கப்புறம்
நம்ம பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோடையே ஆட் பண்ணி பூண்டையும் சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகணும். ஸோ கரெக்டாக இருக்கும். பூண்டு, வரமிளகா, உளுந்து இதை வறுத்து தனியாக நீங்கள் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம துவையல் அரைக்கும் போது இதை அரைச்சிக்கணும் மிக்சியில். அதனால் நீங்கள் இதை வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கொத்தமல்லியை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ கொத்தமல்லி வதக்கும் போது பக்கத்துலேயே இருங்க, அங்கிட்டு இங்கிட்டு போயிடாதீங்க. ஏன்னா டக்குன்னு வதங்கிடும் கொத்தமல்லி. ஏன்னா நமக்கு அந்த கொத்தமல்லி துவையல் கலர் மாறக்கூடாது. அதனால் நீங்கள் வறுக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வருங்க. ஸோ பக்கத்துலேயே இருந்து ஓரளவுக்கு நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இது வதங்கும் போது நல்லா அதோட வாசனை நல்லா இருக்கும். ஸோ பாருங்கள், ஓரளவுக்கு சுருங்கிருச்சு. ஸோ இந்த டைமில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அந்த எனக்கு ஃப்ரோசன் தேங்காய்னால கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அது ட்ரை ஆகிற வரைக்கும் நான் வதக்கிக்குவேன். அவ்வளோதான் வதக்குவேன், அதுக்கு மேலே வதக்க மாட்டேன். ஸோ இதை வதக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இது எல்லாம் நல்லா ஆறின பிறகு தான் நம்ம மிக்சியில் அரைக்கணும். நம்ம வறுத்து வச்ச பொருள்லாம் ஆறிடுச்சு. ஸோ உளுந்து, வரமிளகா, பூண்டு, புளி, உப்பு இதை மிக்சியில் ட்ரையாக ஒரு ரவுண்ட் அரைச்சிக்கோங்க. ஏன்னா இது நல்லா உங்களுக்கு திப்பியாக இல்லாமல் இருக்கணும்னா இதை அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ நீங்கள் கொத்தமல்லியும் தேங்காயும் வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இனிமே தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக அரைக்கணும். ஏன்னா கொஞ்சம் தண்ணி கூடிச்சுனாலும் கொத்தமல்லி சட்னியாக மாறிடும் இது. ஸோ துவையலுக்கு நான் சொன்ன மாதிரி கெட்டியாக அரைக்கணும் இல்லையா. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஹாஃப் த வே எப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு 2 சுற்று சுற்றினோம்னா நல்லா நைஸாக வந்துடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தேங்காய் இல்லாமையும் அரைக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டால் தான் பிடிக்கும், அதனால தான் நான் போட்டிருக்கேன். இந்த கொத்தமல்லி துவையல் ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள்.